ஹாய் கைஸ், நான் உங்கள் மார்னிங் ஸ்டார் அண்ட் மை டியர் ஸ்டார்ஸ். நேற்று ஒரு வேற லெவல் ட்விஸ்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஒரு ஃபோன் காலில் பேசுகிறாரு. இதில் இதோட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஃபோன் காலில் எலான் மஸ்க்கும் இருக்காரு. ஓகே, ஈரானில் ஒரு பிரச்சனை நடக்குது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ண ஒரு ஆள் தேவை. அது இந்தியாவை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரெண்டு நாட்டோட கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு மூணாவது நபரா, அதுவும் ஒரு நாடு கிடையாது, லைக் ஒரு பாகிஸ்தானோ இல்லை ஈரானே கூட பேசியிருக்கலாம். பட் எதுக்கு எலான் மஸ்க் இந்த கால்குள்ள வரணும்? ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும், எலான் மஸ்க் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர்னு. அவர் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, ட்விட்டர் இது எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் எதுக்கு இந்த காலில் வரணும்? மேபி நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னா, மேஜர் ஆஃப் த அரப் கிங்ஸ் அந்த கண்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய புள்ளிங்க தான் அவரோட டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் வார்னால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய இஷ்யூ வரும் வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் காலில் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அவர் கால் எல்லாம் கிடையாது, மோடியும் ட்ரம்ப் மட்டும் தான் பேசியிருக்காங்க, அதுவுமே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை சம்பந்தமாக தான் பேசுறாங்க, மற்றபடி எதுவும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா உள்ள பூந்தா மட்டும்தான் முடியும். ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும், ஈரான் யூஎஸ் வார்ல வந்து பாகிஸ்தானும் பஞ்சாயத்து பண்ணி பெரிய ஆள் ஆயிரலாம்னு சொல்லி ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 15 பாயிண்ட் யூஎஸோட அஜெண்டாவை கூட பாகிஸ்தான் தான் கொண்டு போய் சேர்த்துது. பட் என்னன்னா, ஈரானோட ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் எங்களோட எந்த டாக்ஸுமே அவ்வளோவா பேசல, ஸோ நாங்களே வந்து இந்தியாவை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து ஈரானோடய ஒரு நல்ல ரிலேஷனில் இருக்குது, யூஎஸோடய ஒரு நல்ல ரிலேஷனில் இருக்குது. ஸோ இந்த வார் வந்து ஒரு எண்டுக்கு வரணும்னா ஆப்வியஸாக இந்தியா உள்ள பூந்தா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்தியா பஞ்சாயத்து பண்ணாதான் முடியும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட்டும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸ் பிரசிடென்ட்டும் இந்தியா கூட பேசுகிறாரு, ஈரானோட லீடரும் இந்தியா கூட பேசுகிறாரு, யூஎஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் இந்தியா கூட பேசுகிறாரு, ஈரானோட மினிஸ்டரும் இந்தியா கூட பேசுகிறாரு. ஸோ ஆப்வியஸாக இவங்க ரெண்டு பேர் கூடயும் பேசிகிட்டு இருக்கிறது இந்தியா மட்டும்தான். ஸோ இந்தியா நினச்சா இந்த வாரை ஒரு எண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் யூஎஸோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்த வார் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம், இஸ்ரேல் எங்களை இந்த வார் ஈஸியாக தான் இருக்குன்னு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இது இவ்வளோ பெரிய வாராக இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு அமெரிக்கன் ரெப்ரஸன்டேட்டிவே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டாங்க, இப்போ காலை எடுத்து தான் ஆகணும். ஸோ இதுக்கு இந்தியா ஹெல்ப்பும் தேவை அவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த டாக்ஸ்லாம் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெஹ்ரான் டைம்ஸ். இது வந்து ஒரு ஈரானோட ஒரு ஸ்டேட் லெவல் நியூஸ் பேப்பர் மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, வெல்கம் டு ஹெல் அப்படின்னு அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட ஃபோட்டோஸை கீழே போட்டிருக்காங்க. எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா லிட்டரலா ஈரானுக்குள்ள இன்வைட் பண்றதுக்கு ஃபுட் சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, அவங்க ஃபுட் சோல்ஜர்ஸை வச்சு ஈரானோட மேஜர் சைட்ஸ், அப்புறம் இந்த மிசைல்ஸ்லாம் வச்சிருக்க இடம் இதெல்லாம் கேப்சர் பண்ணிடலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு. ஸோ ஃபுட் சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஈரானுக்கு இது தெரியாமலாம் இல்லை, நம்மளுக்கே தெரியாம ஈரானுக்கு எப்படி தெரியாம இருக்கும். ஈரானோட நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா, வெல்கம் டு ஹெல் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கீழே ஒரு நியூஸ் போட்டிருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் உள்ள வரலாம், வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது எல்லாரும் காஃபில தான் போவீங்க, எங்களோட மலைகள் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரான்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியால மவுண்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அமெரிக்கன் சாயிலில் ஃபைட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். அதுவே அவங்க ஈரான் சாயிலுக்குள்ள உள்ள போறாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டெரைன். அது மட்டும் இல்லை, மெனி டாக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், ஈரான் சோல்ஜர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அமெரிக்கா எங்களை அடிக்க போகுது, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க, ஸோ நாங்கள் எதுக்கும் ரெடின்னு சொல்றாங்க. இட்ஸ் லிட்டரலி லைக் ஈரான் இஸ் எக்ஸ்பெக்டிங் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். ட்ரம்ப் அவங்க சோல்ஜர்ஸை உள்ள விட்டு ஒரு மிஸ்டேக் தான் பண்ண போறாரோன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்களோட ஓன் சாயிலில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸை உள்ள விட்டீங்கன்னா அவங்களோட உயிருக்கு கன்ஃபார்ம்டா கேரண்டியே இருக்காது. ஏன்னா அவனோட சாயில் அவனுக்கு தான் தெரியும், எங்க வெடி வைக்கலாம், எங்க அட்டாக் பண்ணலாம், எதுவுமே தெரியாம அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உள்ள அனுப்புறது ஆப்வியஸா ஒரு டெத் ட்ராப்குள்ள அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்புற மாதிரி தான். இந்த முடிவு ட்ரம்ப் எடுப்பாரா மாட்டாரா அவர் கையில தான் இருக்கு. பட் இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பாக்குறோம், அரௌண்ட் 3500 சோல்ஜர்ஸ் அமெரிக்கா அவங்களோட பேசிஸ்ல டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இந்த மிடில் ஈஸ்ட் வார்ல. அது கூட இன்னொரு 3500 ஆட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா ஈரான ஒரு ஃபுட் பேசிஸ்ல இன்வைட் பண்ண போகுதுன்னு தான் சொல்றாங்க. பட் ஈரானோட பதிலடி எப்படி இருக்கும் இதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஈரானோட ஸ்டேட் மீடியால கூட ஒரு லீகோ கிளிப் மூவி மாதிரி ஒன்று போட்டுறாங்க. இது எப்படின்னா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஃபுல்லா நம்மளோட ட்ரம்ப் உள்ள இறக்குறாரு, அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க ஈரான். அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அழுவுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் இஸ் எக்ஸ்பெக்டிங் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் டு என்டர். ஸோ என்டர் ஆனதுக்கு அப்புறம் எங்களோட பலத்தை நீ பாப்பேன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் யூஎஸ் சோல்ஜரோட உயிர்கள் வந்து நம்ம ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ நேற்று ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னா, யூஎஸோட ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் இது வந்து சவுதி பேசிஸ்ல வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அட்டாக் பண்ணி அழிச்சிருக்கு. இந்த ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஜென்ரலாகவே வந்து ஒரு ஸ்கை டாமினன்ஸ் இருக்கும் யூஎஸ் கிட்ட. எதனாலனா அவங்க பறக்கிற மாதிரி ஏர்கிராஃப்ட் நிறைய வச்சிருக்காங்க. இது எப்படின்னா, வானத்தில் பறந்துகிட்டே இருக்கும், அதே நேரத்தில் ப்ரிசைஸாக குண்டு போட்டுட்டே இருக்கும். இந்த ஏர்கிராஃப்ட் எப்பவுமே கிரவுண்டுக்கு வராது, வானத்திலே தான் இருக்கும். இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து ஃபியூல் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும் கிரவுண்டில். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அந்த ஏர்கிராஃப்ட்ல ஃபியூல் தீரும் போது இந்த ஏர்கிராஃப்ட் போய் ஃபியூல் கொடுத்துரும். ஸோ லிட்டரலி இந்த ரெண்டு ஏர்கிராஃப்ட்டுமே மிட் ஏர்லேயே மீட் ஆகும், அப்படியே ஒரு ஃபியூல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அப்புறம் இந்த ஏர்கிராஃப்ட் கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல தான் யூஎஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் இந்த ஃபியூல இன்னொரு ஏர்கிராஃப்ட் கொடுக்குதுல,
ஸோ அந்த ஏர்கிராஃப்டை டார்கெட் பண்ணி ஈரான் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபியூல் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு போகலைன்னா ஆப்வியஸாக ஸ்கைல இருக்க டாமினன்ஸ் கம்மியாகும். இதை டார்கெட் பண்ணி தான் ஈரான் வந்து இந்த ஃபியூலிங் ஏர்கிராஃப்ட்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ ஈரானும் யூஎஸும் லிட்டரலாக சண்டை போட்டுட்டு தான் இருக்கு, இன்னும் நிறுத்தவே இல்லை. ஸோ மேபி இந்தியா உள்ள போய் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி விட்டுச்சுன்னா மிடில் ஈஸ்ட் மட்டும் தப்பிக்காது, இந்தியாவும் தப்பிக்கும். ஏன்னா இந்தியாவோட தலால் ஸ்ட்ரீட், ஐ மீன் இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிட்டரலி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் 41 lakh crores இன்வெஸ்டர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மட்டும். 41 லட்சம் கோடி. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய அமௌண்ட்னு. 41 லட்சம் கோடியை வந்து இன்வெஸ்டர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்தியா அது மாதிரி நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வார் ஆரம்பிச்சது வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் COVID-19 இதுதான் ஒரு பெரிய ஹிட்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ லிட்டரலி பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உள்நாட்டில் இருக்க விலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒன்னால இன்னொரு விலை ஏறும், இன்னொன்னால இன்னொரு விலை ஏறும். ஸோ இது மாறி மாறி விலை ஏறிட்டே இருக்கும். இதுல என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, இந்த சிச்சுவேஷன் செட்டில் ஆறதுக்கே ஒரு 1 year ஆகும். இப்போ வார் முடிஞ்சாலுமே இந்த சிச்சுவேஷன் செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 1 year ஆகும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகுது, இன்னொரு 1 வருஷம் நடந்தா இம்பாக்ட் எந்த லெவல்ல இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்குள்ள இந்தியா போய் இந்த வாரம் முடிச்சு வைக்குமா, இல்லை ஈரானும் யூஎஸுமே சமாதானமாகி வாரம் முடிச்சுப்பாங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வார் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது எல்லாருக்குமே. அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லணும், நேற்று நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு. அதுக்கு ஈரானோட கான்சுலேட், ஐ மீன் ஹைதராபாத்ல இருக்கிற ஈரானோட கான்சுலேட் வந்து என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப் வந்து வேற எங்கேயும் இல்லை, எப்ஸ்டீன் ஐலாண்ட் பக்கத்தில் தான் இருக்கும், நீ அங்கே போய் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரோல் மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்ஸ்டீன் ஃபைல் ரீசெண்டாக கொஞ்சம் சர்ஃபேஸ் ஆச்சு, அது வேர்ல்ட் லெவலில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப் இந்த வார கிளப்பி விட்டதே வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து சப்சைட் பண்றதுக்காக தான். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.